ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். என்னடா சொல்கிற, மல்லியே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? ஆமாங்க. ஓ மை காட் குப்புசாமி, எப்படி இருந்தான்னு கேட்குறீங்க? கார்லேருந்து நம்ம அரவிந்த் இறக்கி விடுறாரு இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட போய் புலம்புறாங்க. என்னை ஏன் இப்படி ஆத்தா அப்படி கொடுமை பண்ணுற, உன்னை பார்த்தா எனக்கு பத்திக்கின்னு வருது, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, உன்னை என் வாழ்க்கை நிம்மதியாக வாழ விடு, இல்லை நான் உங்ககிட்ட கூட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி சாமியை பிடிச்சி திட்டி தேவையில்லாமல் ஒரு ரகலை பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அந்த அழுந்துக்கிட்டே ரோடில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ எதிர்ச்சியாக தண்ணி கேன் போட வேண்டிய ஒரு சின்ன மினி வேனில் வந்து மோதிடுறாங்க. மோதனை இடித்து இடியில் அப்படியே அந்த பல்ட்டி அடித்து உருண்டுட்டு போகிறாங்க. ஐயோ, அந்த டயருக்கில் போய் நசுக்க பார்த்தாங்க. இதை பார்த்த உடனே எனக்கே பதறி போச்சுங்க. நம்ம மல்லிக்கு இந்த நிலமை உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலே ஆடுறவன் ஆடிட்டு போவான், பாடுறவன் பாடிட்டு போவான், நடக்கிறவன் நடந்துட்டு போவான்னு. நம்ம மல்லி ஓரமாக நடந்து தானே போனாங்க, இடிக்கிறவன் இடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னங்க பண்ணுறது? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலைங்க. மல்லிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் வேண்டிக்கங்க. ஏன்னா மல்லி ரொம்ப முக்கியங்க. மல்லி இல்லைனா அந்த சீரியலே இல்லை. ஸோ மல்லி அந்த சீரியலோட இவங்க முடிச்சிடக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு பக்கம் அடிப்பட்டு உருண்டு போய் டயருங்களை விழ நல்ல வேலைங்க, டிரைவர் எக்ஸ்பர்ட் போல் அடித்த பிரேக்கில் மிஸ் ஆகிட்டார் மல்லி. இதுக்கப்புறம் அவங்க சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு வண்டியில் ஏற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் பாபுக்கு தாங்க முதல் இன்ஃபர்மேஷன் போகுது. ஏன்னா மல்லி அவங்க ஃபோனில் வந்து அன்லாக் எமர்ஜென்சி இது வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து பாபுன்னு சேவ் பண்ணி அவங்க அண்ணா நம்பர் வச்சுருக்காங்க. கால் போதுன்னு எடுத்த உடனே யார் பாபுங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் இந்த நம்பர் யாரோடதுங்க, இந்த நம்பரில் உங்கள் பேர் தான் சேவ் பண்ணி வச்சு எமர்ஜென்சி லிஸ்ட்டில் அவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பெரிய ஆக்சிடென்ட், இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க, கொஞ்சம் வாங்கன்னு சொல்ல என்னோட தங்கச்சி தான் என்னாச்சுன்னு கேட்க, இப்படி தான் ஒரு தண்ணி வேணுக்காரன் வந்து அடிச்சுட்டு போயிட்டான், சீரியஸாக இருக்காங்க, வந்து என்னென்னு பாருங்கன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே பதட்டத்தில் பாபு ஐயோ தங்கச்சி அப்படின்னு அழுந்துட்டு கொதிச்சுட்டு போகிறாருங்க. பாபை பார்த்தா எனக்கு திட்டுறதா அழுகுறதான்னு தெரியலிங்க. இவ்வளோ பாசம் வச்சுருக்க மனசை ஏங்க அவ்வளோ ரூடாக நடந்துக்கிறார், கோவமா? சரி விடுங்க, அந்த மாதிரிக்கு நான் போக வேண்டாம். இதை கேட்ட நாகுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பேரட்டிங்க, அப்படியே அழுறாங்க. ஏன்னா விஜய் கூட சேர்த்து வச்சு பல்லான அமௌண்ட்டை பார்க்கலான்னு நினச்ச நாகுக்கு இப்படி பாடையில் போவான்னு கனவாக கண்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் தாங்க. சரி ஓகே, அந்த மேட்டர் விடுங்க. இப்படி ஒரு பக்கம் ரெண்டு பேரும் புலம்பிகிட்டு இருக்க, நம்ம பாபு அரவிந்த் கால் பண்ணுறாரு. இப்படி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், வா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, என்னாச்சு மாமான்னு கேட்க, இப்படி தான் மல்லிக்கு ஆக்சிடென்ட்டான்னு சொல்ல, நம்ம அரவிந்த் துடிச்சிட்டு போயிடாரு. என்னது மல்லிக்கு ஆக்சிடென்ட்டா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறாருங்க. இப்படி தாங்க தினமும் இந்த வண்டி இந்த டைமிங் தான் வந்து போகுதுங்க. சரி, அந்த மேட்ரு நம்ம வேணாம், நம்ம மேட்ருக்கு போவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதை நான் சொன்ன வேணே என் தம்பி என்னை குறுன்னு பார்க்குறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் ஓரளவுக்கு சீரியஸாக இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும் ஏதாகுன்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான ஒரு சுச்சுவேஷனை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாங்க, இங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, நான் பேசுகிறது சரியில்லை, என்னோடய ஸ்லாங் சரியில்லைன்னு சொல்லி நான் காண்டேத்திட்டு இருக்கான். நான் பேசுகிறது பிடிக்கலன்னா, யாருக்காவது பிடிக்கலன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி பேசணும்னு சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க சென்னை ஃபுல்லாக. சென்னை சைடு இருக்கிறவங்கலாம் சேஃபாக பார்த்து பத்திரமா இருங்க மக்களே.